ஹாய் கைஸ். கேரளாவில் கிரீஷ்மாங்கிற இளம்பெண் அவருடைய காதலன் ஷாரோன் ராஜுக்கு கஷாயத்துல விஷ மருந்து கொடுத்து கொலை பண்ண கேஸை பத்தி டீட்டெயிலா பேச போறோம். அதுல முக்கியமா ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்விஸ்ட்டை நான் லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். இப்போ நார்மலா ஒரு ஆர்டினரி பர்சனை கஷாயம் குடினா குடிக்க மாட்டோம். ஆனா ஷாரோன் ராஜ கிரீஷ்மா எப்படி கஷாயம் குடிக்க வச்சு மர்டர் பண்ணாங்கன்ட்டு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல மோட்டிவ். ஷாரோன் ராஜும் கிரீஷ்மாவும் 2 பேரும் காதலிச்சுதான் வந்திருக்காங்க. அப்ப ஏன் கிரீஷ்மா ஷாரோன் ராஜை கொலை பண்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 2021 இருந்து கிரீஷ்மாவும் ஷாரோன் ராஜும் காதலிச்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காதல் இருக்கும் பொழுது கிரீஷ்மாவோட வீட்டுல சதீஷ்ங்கிற ராணுவ வீரரை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ஒரு என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச் பண்றாங்க. என்கேஜ்மெண்ட்ல மேரேஜ் டேட்டு பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷாரோன் ராஜுக்கும் கிரீஷ்மாவுக்கும் பிரேக்கப் ஆயிருது. பிரேக்கப் ஆன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு கிரீஷ்மா திரும்ப ஷாரோன் ராஜுக்கு கால் பண்ணி இது போல உன்னைய விட்டு என்னால இருக்க முடியல, எனக்கு நீதாமே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிரீஷ்மாவும் ஷாரோன் ராஜும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து ஷாரோன் ராஜ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜேபி ஹவுஸ் சமீபப்பட்டு பாரசாலாங்கிற இடத்துல கிரீஷ்மாவும் ஷாரோன் ராஜும் தாலி கட்டி திருமணம் பண்ணிக்கிறாங்க. மேலும் அதை போட்டோவும் எடுத்து வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஷாரோன் ராஜ் கிரீஷ்மாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல 13 ஜூலை 2022, அதை தொடர்ந்து 18/7/2022 2 தேதியில ஹோட்டல் புக் பண்ணி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து கிரீஷ்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சதீஷ் என்பவருக்கு நமக்கு நிச்சயம் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து கல்யாண தேதி நெருங்கி வர வேலையில திரும்ப கிரீஷ்மா போய் ஷாரோன் ராஜ் கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. நம்ம இது மாதிரி பிரேக்கப் பண்ணிக்கலாம், நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஷாரோன் ராஜ் என்ன சொல்றாருன்னா, இல்ல முடியாது, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம சேர்ந்துதான் வாழணும், நம்ம பிரியக்கூடாது, நமக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஷாரோன் ராஜ் திரும்ப ஒரு ரிப்ளை பண்றாரு. கிரீஷ்மா என்ன முடிவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஷாரோன் ராஜை விட பெட்டரா இருக்க சதீஷை நம்மளால கல்யாணம் பண்ண முடியாதுன்ட்டு ஷாரோன் ராஜை தீர்த்து கட்டினாதான் நம்மளால சதீஷை திருமணம் பண்ணிக்க முடியும்ட்டு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த வழக்கோட மோட்டிவ். அதாவது கிரீஷ்மா ஷாரோன் ராஜை கொலை பண்றதுக்கான காரணம் இதுதான். இப்போ மோட்டிவ் பார்த்துட்டோம். அடுத்தது ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன்னா எப்படி ஷாரோன் ராஜை கொலை பண்ணணுங்கிறது தான் அடுத்தது அவளுடைய திட்டம். அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கூகுள்ல விஷம் கொடுத்து ஒருத்தவரை எப்படி கொலை பண்ணணும், அதாவது ஹவு டு கில் பை பாய்சனிங் அப்படின்ட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாராசிட்டமல் அண்ட் டோலோ 650 டேப்லெட்ஸை யூஸ் பண்ணி ஒரு மனுஷனோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது அதிகப்படியான டோஸ் கொடுத்து ஒரு மனுஷனோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி செயலிழந்து அவர் உயிரிழப்பாருன்ட்டு முடிவு பண்ணி சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல சில ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய டோஸ் கொண்ட பாராசிட்டமல் அண்ட் டோலோ 650 டேப்லெட்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஷாரோன் ராஜை கொலை பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் இதுதான். ஃபர்ஸ்ட் மோட்டிவ் பார்த்துட்டோம், ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டோம், மூணாவது அட்டெம்ப்ட் மர்டர், அதாவது ப்ரிப்பேர் பண்ண விஷயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு இப்ப பார்ப்போம். ஆல்ரெடி அவங்க வாங்கி வச்சிருந்த பாராசிட்டமல் அண்ட் டோலோ 650 காலேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி நிரப்பி அதுல மாத்திரைகளை போட்டு ஷேக் பண்ணி வச்சிருக்காங்க. இது எங்க வச்சு ஷேக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிரீஷ்மா அவங்க காலேஜ்ல இருக்க டாய்லெட்ல வச்சு ஷேக் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னா, ஷாரோன் ராஜ் கால் பண்ணி இந்த மாதிரி வா, என்னை எங்கேயாவது கூட்டு போன்னு சொல்லி கால் பண்ணி வர சொல்றாங்க. கிரீஷ்மாவும் ஷாரோன் ராஜும் வெளியே போறாங்க. வெளியே போற நேரத்துல ஆரப்பள்ளிங்கிற ஒரு பக்கத்துல ஒரு ஸ்டோர்ல 2 ஸ்லைஸ் பாட்டில் வாங்குறாங்க. அந்த 2 ஸ்லைஸ் பாட்டில்ல கிரீஷ்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்லைஸ் பாட்டில குடிக்காம பாதி இதை கீழே ஊத்திட்டு ஆல்ரெடி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அந்த பாராசிட்டமல் அந்த டோலோ 650 கலந்த அந்த தண்ணியை அந்த ஸ்லைஸ் பாட்டில ஊத்தி வச்சிடறாங்க. இன்னொரு ஸ்லைஸ் பாட்டில எதுவுமே கலக்கல, அது சுத்தமா தான் இருக்கு. இப்போ கிரீஷ்மாவும் ஷாரோன் ராஜ் காலேஜுக்கு போற வழியில இடையில நின்று கிரீஷ்மா தாகமா இருப்பா, இந்த ஸ்லைஸ் குடின்னு அவங்களுக்கு அந்த மாத்திரை கலந்த ஸ்லைஸ ஷாரோன் ராஜுக்கு கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு, குடிச்சு பார்த்துட்டு இது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு துப்பிடுறாரு. உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆல்ரெடி 2 பாட்டில் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதுல ஒண்ணு சுத்தமா இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி கிரீஷ்மா குடிச்சு பார்த்துட்டு, பத்தியா எனக்கு நான் குடிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல, நல்லாதான் இருக்கு, நீயும் குடின்னு வற்புறுத்தி இருக்காங்க. மேலும் ஷாரோன் ராஜ் குடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு, அவரால் குடிக்க முடியல, துப்பி இருக்காரு. என்னால இதுக்கு மேல குடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் அட்டம் ஷாரோன் ராஜ் குடிக்காம மிஸ் ஆனதுனால இது மெயின் கேஸ்ல இது அட்டெம்ப்ட் மர்டரா இந்த சீனை கருதப்படுது. நம்ம மெயின் ஸ்டோரி ஆஃப் மர்டருக்கு வரோம். அதாவது இவங்க அடிக்கடி வீட்டுல இல்லாத சமயத்துல கிரீஷ்மாவும் ஷாரோன் ராஜும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஷாரோன் ராஜை தீர்த்து கட்டணுங்கிற ஒரு ஸ்பெசிபிக் மர்டர் மோட்டிவ்ல இருந்துட்டு வந்திருக்காங்க.
ஏற்கனவே சாரன் ராஜை கொலை பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில தோல்வி அடைஞ்சதுனால திரும்ப இரண்டாவது முறையில ஈடுபடுறாங்க கிரீஷ்மா. இந்த முறையில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மாமா அவங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய பிற்கள் மற்றும் களைகளை கொல்றதுக்காக ஒரு களைக்கொல்லி மருந்து வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு கபிக்யூ ஹெர்பிசைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. அதை எடுத்து கூகுள்ல தேடி பாக்குறாங்க, சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இது எப்படி இது ஹியூமனுக்கு எதிராக யூஸ் பண்றது, ஹியூமனுக்கு கொடுத்தா இது எந்த அளவுக்கு அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன் பாதிக்கப்படும் சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல ஹெர்பிசைடு மருந்துல பாராகுவாட்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் கண்டென்ட் முழுக்க முழுக்க இது ஹியூமனுக்கு எதிரான ஒரு மருந்து. இது வந்து களைக்கொல்லி பிற்களுக்கு தான் பயன்படுத்தணும்னு அதுல தெளிவா வந்துருது. இப்போ கிரீஷ்மாவோட அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கஷாய பொடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த கஷாய பொடியில கிரீஷ்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெர்பிசைடு மருந்தையும் அந்த கஷாய பொடியும் தண்ணி கலந்து ஒரு கஷாயமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது எப்ப நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில, அதாவது 14/12/2022 அன்னைக்கு விடியற் காலையில இதை பண்ணிருக்காங்க. இதை பண்ணது மட்டும் இல்லாம கையோட சாரன் ராஜுக்கு கால் பண்ணி என்னுடைய அம்மாவும் என்னுடைய மாமாவும் வெளியே போயிருக்காங்க, வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சாரன் ராஜுக்கு ஒரு செக்ஸுவல் ஹார்மோன்ஸை தூண்டுற மாதிரி பேசியிருக்கிறதா நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பேசி சாரன் ராஜை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு தான் மட்டும் வராம சாரன் ராஜோட ஃப்ரெண்டையும் கூட்டு வந்திருக்காரு. சாரன் ராஜ் ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, வீட்டுக்கு வெளியவே சாரன் ராஜ் ஃப்ரெண்டை வெளியே நிக்க வச்சுட்டு சாரன் ராஜ் மட்டும்தான் உள்ள வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஸ்பெசிபிக் ரூம்ல 2 பேர் மட்டும் தனியா இருந்திருக்காங்க. அப்பதான் திரும்பவும் சாரன் ராஜ் கிட்ட கிரீஷ்மா அப்ரோச் பண்ணி கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சாரன் ராஜ் என்ன சொல்றாரு, முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்பதான் இந்த கேஸோட டேர்னிங் பாயிண்ட், அதாவது ட்விஸ்டே இந்த இடத்துல தான். ஆல்ரெடி நம்ம கலந்த கசாயத்தை இப்ப எடுத்து கொடுத்தோம்னா இந்த நேரத்துல எனக்கு எதுக்கு கசாயம் தரேன்னு அவர் கேள்வி கேட்பாருன்ட்டு ஒரு சேலஞ்சா கன்வெர்ட் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீஷ்மா மற்றும் சாரன் ராஜோட காதல் வாழ்க்கையில ஆல்ரெடி சாரன் ராஜ் ஒரு கசாய சேலஞ்ச் வச்சிருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கசாயத்தை கலந்து இது நீ முழுசா குடிச்சிட்டனா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்ட்டு சாரன் ராஜ் கிரீஷ்மாட்ட சொல்லியிருப்பாரு. கிரீஷ்மா அந்த கசாயத்தை எடுத்து அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி குடிக்க முயற்சி பண்ணும் பொழுது அவங்களால குடிக்க முடியாது. அதனால சாரன் ராஜ் எடுத்து டக்குன்னு குடிச்சு அந்த சேலஞ்சில் அவரு வின் பண்ணிடுவாரு. அதனால சாரன் ராஜ் கேட்கறத கிரீஷ்மா கொடுத்திருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்தி அன்னைக்கு நீ எனக்கு கசாய சேலஞ்ச் வச்சல, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு கசாய சேலஞ்ச் வைக்கிறேன். இந்த கசாயத்தை நீ முழுசா குடிச்சிட்டனா நான் நீ சொல்றபடி கேட்டுக்கிறேன், நீ சொல்ற என்ன வேணா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரீஷ்மா ஆல்ரெடி தான் கலந்த விஷம் கலந்த கசாயத்தை எடுத்து சாரன் ராஜ் கிட்ட கொடுத்துருவாங்க. அவரும் அதை எடுத்து குடிச்சிடுவாரு. அதை குடிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கிரீஷ்மா என்ன பண்ணுவாங்களா, உன்னால முடியும் உன்னால முடியும்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரியே பேசி அந்த கசாயத்தை முழுசா குடிச்சிருவாரு. இப்போ கசாயம் குடிச்சு முடிச்ச உடனே அவரு சில நாட்கள்ல இறந்திருப்பாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் இந்த கேஸோட முதல் பகுதி. மேலும் கிரீஷ்மாவுக்கு எந்தெந்த சாட்சிகள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில தூக்கு தண்டனை நீதிமன்றம் விதிச்சதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ.